கிராமத்துல மோகன் ஒரு பணக்கார விவசாயி. ஆனா மனைவி காயத்ரியோட வைத்தியத்துக்காக அவருடைய எல்லா நிலத்தையும் வித்துட்டாரு. அதனால அவரோட வீட்டுக்கிட்ட பரோட்டா கடை ஓபன் பண்ணாரு. அவரோட நல்ல குணமும் சுவையான பரோட்டாவும் அந்த ஏரியா ஜனங்களை தான் பக்கம் இழுத்துடுச்சு. சுமித்ரா ராஜு படிக்கிற ஸ்கூலுக்கு பக்கத்துல ஒரு பீட்சா கடை ஓபன் பண்ணாங்க. அதோட விளம்பரம் ரேடியோ, நியூஸ் பேப்பர், அப்புறம் ஆட்டோக்கள் எல்லாத்துலயும் அவங்க போஸ்டரை ஒட்டி நல்லா விளம்பரம் பண்ணாங்க. எப்ப நேற்று நான் பீட்சா சாப்பிட்டேன். என்ன பீட்சா அது? நானும் என் அப்பாவும் கார் பார்க்கிங் பண்ணிட்டு பீட்சா ஆர்டர் பண்ணோம். ரொம்ப நேரம் காத்திருந்தோம். அப்புறம் தான் பீட்சா கிடைச்சது. அப்படியா? பீட்சா அவ்வளோ டேஸ்டா இருக்குமா? பின்ன என்னவா, உங்களை நுழைய கூட விட மாட்டாங்க அந்த கார்ட்ஸ். எதுக்கு நுழைய விட மாட்டாங்க? அடா, அது உங்க அப்பாவோட ஃபுட்பாத்ல இருக்கிற பரோட்டா கடைன்னு நினைச்சுக்கிட்டியா? மூஞ்சி அந்த பக்கம் திருப்பிட்டு போறதுக்கு. அந்த கடைக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கு. பெரிய பெரிய பணக்காரங்க அவங்க வண்டியை நிறுத்திட்டு அங்க நிப்பாங்க. அப்பதான் அவங்க சாப்பிட்றதுக்கு பீட்சாவே கிடைக்கும். புரிஞ்சுதா? ராக்கி பேசுறதை கேட்டுட்டு எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சாங்க. சுமித்ராவை பரோட்டா வச்சு கிண்டல் பண்றது அவளுக்கு பிடிக்கல. ராஜு ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு போகும்போது பீட்சா கடையில ஜனங்களோட கூட்டத்தை பார்த்து நின்னுட்டான். சுமித்ரா அவனுக்கு எடுத்து சொல்லி புரிய வச்சு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தா. அப்பா அப்பா, எங்களுக்கு பீட்சா சாப்பிடணும். சரிப்பா, ஒரு நாளைக்கு வாங்கி தரேன். இப்பதான் சுட சுட உருளைக்கிழங்கு பரோட்டா செஞ்சிருக்கேன், போய் சாப்பிடுங்க. எனக்கு அது வேண்டாம், எனக்கு அது வேண்டாம், எனக்கு பீட்சா தான் வேணும். இங்க பாரு ராஜு, பீஸா ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும். அவ்வளவு பணம் நம்ம கிட்ட இல்லப்பா. பீஸா வாங்கி கொடுக்கற அளவுக்கு என்கிட்ட இல்ல. ஆனா உனக்கு வாக்கு கொடுக்கறேன், என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பா உனக்கு பீஸா வாங்கி தரேன். இல்லப்பா, எனக்கு நாளைக்கே பீட்சா வேணும். பீட்சா மட்டும் வாங்கி கொடுக்கலன்னா அப்புறம் நான் எதுவும் சாப்பிட மாட்டேன். ராஜு, பிடிவாதம் பண்ணாத. அதான் அப்பா சொல்றாருல, கண்டிப்பா ஒரு நாளைக்கு பீட்சா வாங்கி தரேன்னு. இல்லக்கா, நாளைக்கே எனக்கு பீட்சா சாப்பிடணும். பீட்சா எவ்வளவு சுவையா இருக்கும்ன்றத ராக்கி என்ன தானே ஸ்கூல்ல சொன்னாரு. இங்க பாரு ராஜு, அவன் டாக்டரோட பையன். அவங்க கிட்ட நிறைய பணம் இருக்கும். போய் சாப்பிடு. பரோட்டாவை சாப்பிட்டுட்டு பசங்க தூங்கிட்டாங்க. ஆனா மோகன்லாலுக்கு கவலை நல்ல தூக்கமே வரல. அவர் தன்னோட ஏழ்மையை நினைச்சு வருத்தப்பட்டாரு. அதாவது தன்னால எதுவும் முடியலையே, தான் குழந்தைங்க ஆசைப்படுற ஒரு சின்ன விஷயத்த கூட அவரால் வாங்கி கொடுக்க முடியல. அதை நினைச்சு அவர் கண்ணில் கண்ணீர் வந்தது. யோசிச்சு அப்படியே அவர் தூங்கிட்டாரு. மறுநாள் காலையில பசங்க ஸ்கூலுக்கு போனாங்க. இன்னைக்கு மொத்த ஸ்கூல்லையும் அந்த பீட்சாவை பத்தின பேச்சு தான். ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு என்னோட பர்த்டே. அப்புறம் நாளைக்கு என் சார்பா நாளைக்கு சாயந்தரம் எல்லாருக்கும் பீட்சா பார்ட்டி. நாளைக்கு சண்டே, அப்புறம் ஸ்கூலுக்கும் லீவு. நாளைக்கு சாயந்தரம் எல்லாரும் நல்ல நல்ல ட்ரெஸ் போட்டுக்கிட்டு வந்துருங்க. ஓகே அண்ணா, நாங்களும் வரட்டுமா? எங்களை நீங்க கூப்பிடவே இல்லை. இல்லை, நீங்களாம் அங்கே வர முடியாது. அங்கே வரவங்கெல்லாம் பெரிய பெரிய ஆளுங்க, ஒரு ஸ்டேட்டஸில் உள்ளவங்க வருவாங்க. நீங்கள் வெறும் பரோட்டாவை சாப்பிடுங்க. வா ராஜு, இவங்க பீஸாவை விட நாம சாப்பிட்ற பரோட்டா டேஸ்ட் அதிகமாக இருக்கும். அட போப்போ, குரங்குக்கு தெரியுமா இஞ்சியோட வாசனை என்னன்னு? ஸ்கூலுக்கு வெளியில பீட்சா போஸ்ட் போட்டிருக்குல்ல, அதையே பார்த்துட்டு இருங்க, பரோட்டாவை சாப்பிடுங்க. பீட்சா சாப்பிட்ற மாதிரி நினச்சிக்கோங்க. ராக்கி, அப்படிலாம் பேசாத. வா சுமித்ரா, இவன் எப்பவுமே இப்படித்தான் பேசுவான். ராஜியோட போட்டோவை பார்த்துட்டு பரோட்டா சாப்பிட்ற விஷயத்த பார்த்து எல்லாரும் சிரிச்சாங்க. சுமித்ராவுக்கும் ராஜுக்கும் அது ரொம்ப கஷ்டமா இருந்தது. 2 பேரும் வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஏன்பா ராஜு, ஏன் மூஞ்ச உம்முன்னு வச்சு நிக்கிற? அது அப்பா, விஷயம் என்னன்னா, நாளைக்கு ராக்கியோட பிறந்த நாள். எல்லாரையும் வர சொல்லியிருக்கான். ஆனா எங்களை கூப்பிடல. அங்க பெரிய பெரிய ஆளுங்க தான் வருவாங்களாம். இவ்வளவுதான் விஷயமா? நாளைக்கு உங்களுக்கு சூப்பரான ஆலு பரோட்டா செஞ்சு கொடுக்குறேன் பாருங்க. அப்புறம் நாமெல்லாம் பார்ட்டி பண்ணுவோம். எனக்கு பரோட்டா எல்லாம் ஒண்ணும் வேணாம். நான் பீட்சா தான் சாப்பிடுவேன். எனக்கு பீட்சா தான் வேணும். கண்ணா, நான் தான் சொன்னேன்ல, இப்போ என்கிட்ட உங்களுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கே கையில பணம் இல்லப்பா. பீஸா நான் எங்க இருந்து வாங்கி கொடுக்க முடியும்? இப்படி சொல்லிட்டு மோகன்லால் தனக்கு தானே அழுதுகிட்டு வீட்டுக்கு வெளியில ரொம்ப வேதனையோட கிளம்பிட்டாரு. ராஜு, அப்படி நீ சொல்லக்கூடாதுடா. பீட்சா வேணும்னு பிடிவாதம் பண்ணாத. நமக்கு பணம் வரும்போது நிச்சயமா நம்ம போய் பீட்சா சாப்பிடலாம். இத்தனை நாள் நம்ம கையில பைசா இருந்துச்சா என்ன? எல்லாம் புதுசு புதுசா ட்ரெஸ் போட்டுக்கிறாங்க. ஆனா நம்ம 2 வருஷமா ஒரே ட்ரெஸ் தான் போட்டுட்டு இருக்கோம். நம்மளால என்னைக்குமே பீட்சா சாப்பிட முடியாதாக்கா? அப்படியெல்லாம் இல்லப்பா, நாம நிச்சயமா ஒரு நாளைக்கு பீட்சா சாப்பிடுவோம். அன்னைக்கு ராத்திரி ராஜு சாப்பிடவே இல்லை. வீட்டுல யாருமே சாப்பிடல. காலையில மோகன்லால் எழுந்து மார்க்கெட்டுக்கு போயிட்டாரு. திரும்பி வந்து பார்த்தாரு, ராஜு இன்னமும் தூங்கிக்கிட்டு இருந்தான். சுமித்ரா சொல்லிதான் தெரிஞ்சுக்கிட்டாரு அவன் இன்னமும் அழுதுகிட்டே இருக்கான்னு. சாப்பிட கூட இல்லைன்னு சொன்னான். எழுந்திருக்கண்ணா, நான் உங்களுக்கு இன்னைக்கு பரோட்டா பீஸா செஞ்சு தரேன். சரி எழுந்துரு. அப்பா, அதை நான் சொல்லிட்டேன்ல, பீட்சா நீங்க வாங்கி கொடுக்குற வரைக்கும் நான் எதுவுமே சாப்பிட மாட்டேன்.
மோகன்லால் பரோட்டால சீஸ் ஃப்ரூட் சாலட்ஸ் போட்டு பீட்சா பண்ணாரு. ஆனா எவ்வளவு சொல்லியும் ராஜு சாப்பிடவே இல்லை. ராஜுவை சமாதானப்படுத்துறதுக்கு சுமித்ராவும் முயற்சி பண்ணா. ஆனாலும் அவளால முடியல. இன்னைக்கு மறுபடியும் எல்லாருமே பட்னியோட படுத்தாங்க. பாதி ராத்திரில ராஜுக்கு பயங்கரமா பசிச்சது. அவன் கிச்சனுக்கு போய் அங்க இருந்த பரோட்டா பீட்சாவை சாப்பிட்டான். அது அவனுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. அவன் பரோட்டா பீட்சாவை ரசிச்சு ரசிச்சு சாப்பிட்டான். மோகன்லால் அவன் சாப்பிட்றத மறைஞ்சிருந்து பார்த்துட்டாரு. காலையில எழுந்து மோகன்லால் மார்க்கெட்டுக்கு போனாரு. திரும்பி வந்து சுமித்ராவை கூப்பிட்டாரு. சுமித்ரா, அம்மா சுமித்ரா, இதோ வந்துட்டேப்பா. இந்தம்மா பணம். ஸ்கூல்ல இருந்து வரும்போது பீஸா வாங்கிட்டு வா. அப்பா, ஏதுப்பா இந்த பணம்? அது எங்கேருந்தோ வந்துச்சு. அப்புறம் நான் டிஃபன்ல பரோட்டா பீஸா வச்சிருக்கேன், ஞாபகமா சாப்பிடுங்க. சுமித்ரா வீட்டுல இருந்து ஸ்கூலுக்கு கிளம்பி போகும்போது அப்பாவோட சைக்கிள் வாசல்ல இல்ல. அவ யோசிக்கிறதுக்கு நேரம் ஆகல. அப்பா சைக்கிளை வித்து பணத்தை கொடுத்து தெரிஞ்சுக்கிட்டா. சுமித்ராவும் ராஜுவும் ஸ்கூலுக்கு போனாங்க. ஸ்கூல்ல ராக்கி கொடுத்த பீட்சா பார்ட்டியை பத்தி தான் பேச்சு நடந்துட்டு இருந்தது. எல்லாரோட பேச்சும் பீட்சா பார்ட்டி பத்தியே இருந்தது. லஞ்ச் டைம்ல சுமித்ராவும் ராஜுவும் பரோட்டா பீட்சா சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அங்க ரீட்டா வந்துட்டா. அட, என்ன டிஷ் சாப்பிட்றீங்க நீங்க? இது எங்க அப்பா செஞ்சு கொடுத்தாரு, பரோட்டா பீட்சா. ஆமா, இந்த ஸ்பெஷல் டிஷ்ஷை அப்பா தான் செஞ்சு கொடுத்தாரு. இந்தா நீயும் சாப்பிட்டு பாரு, ரொம்ப டேஸ்டியா இருக்கு. அடேங்கப்பா, உண்மையிலேயே சூப்பர் பரோட்டா பீஸா. இது உண்மையிலேயே சாப்பிட ரொம்ப நல்லா இருக்கு. வாங்க இங்க பாருங்க, பரோட்டா பீஸா. நேத்து பார்ட்டியில கொடுத்த பீட்சாவை விட இது ரொம்ப டேஸ்டா இருக்கு. சுமித்ரா ப்ளீஸ், எனக்கு ஒரு பீஸ் கூட. கொடுக்குறேன். இந்தா ராக்கி, நீயும் சாப்பிடு. வாவ், உண்மையிலேயே இது எவ்வளோ டேஸ்டியா இருக்கு. பரோட்டா பீட்சா இது மாதிரி என் வாழ்க்கையில் நான் இது வரைக்கும் சாப்பிட்டதே கிடையாது. சீக்கிரத்தில் ஏரியா மொத்தமும் பரோட்டா பீட்சாவை பற்றி தான் பேச்சு. சுமித்ரா அவங்க அப்பா கிட்ட பரோட்டா பீட்சா செய்ய சொல்லி ஐடியா கொடுத்தா. இப்போ அவங்க கடையில் பயங்கர கூட்டம் வர ஆரம்பிச்சுது. பீட்சாவோட கடையில் கொஞ்சம் கொஞ்சமாக கஸ்டமர் கூட்டம் குறைய ஆரம்பிச்சுது. பீட்சா கடையை மூடுற அளவுக்கு போயிடுச்சு. அப்போ தான் ஒரு நாள் பீட்சா கடையோட முதலாளி அவரே மோகன்லாலை பார்க்க வந்தார். மோகன்லால், உங்களுடைய பரோட்டாவை பத்தி நான் ரொம்ப கேள்விப்பட்டேன். அதை நான் இன்னைக்கு டேஸ்டும் பண்ணி பார்த்துட்டேன். உண்மையிலேயே சொல்றேன், சொல்றதுக்கு வார்த்தைகளே இல்லை. சொல்ல போனா உன் கையில மாயம் இருக்குப்பா, மாயம். ரொம்ப நன்றி சார். நாம ஏன் 2 பேரும் சேர்ந்து ஒன்னா வேலை செய்யக்கூடாது? நீங்க என் கடையை பயன்படுத்திக்கங்க, நான் ஃபண்டிங் அப்புறம் மார்க்கெட்டிங்க பாத்துக்கிறேன். நமக்கு கிடைக்கிற ப்ராஃபிட்ல பாதி பாதி ஷேர் பண்ணிக்குவோம். மோகன்லாலுக்கு இந்த ப்ரொபோசல் பிடிச்சிருந்தது. 2 பேரும் சேர்ந்து தன்னோட வேலையை ஆரம்பிச்சாங்க. அதாவது பீட்சாவோட டேஸ்டும் அப்புறம் நல்ல மார்க்கெட்டிங்காலையும் ரொம்ப சீக்கிரத்துல அவங்க கடை நிறைய சிட்டிங்கள்ல ஓப்பன் ஆச்சு. இப்ப மோகன்லால சேட் மோகன்லால்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. அவர் சிட்டில ஒரு பெரிய பங்களால இருந்தாரு. கௌரவ் ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட கோபி ஆலு பராட்டாவை தயார் செஞ்சு வித்துட்டு இருப்பாரு. வாங்க வாங்க, சூடான கோபி ஆலு பரோட்டாவை சாப்பிடுங்க. கௌரவோட வீட்ல அவங்க அம்மா, மனைவி அப்புறம் ஒரு பொண்ணு இருந்தாங்க. கௌரவ் காலையில இருந்து சாயந்தரம் வரை உழைச்சுக்கிட்டு இருப்பாரு. ஆனாலுமே கூட அவரால தன்னோட ஏழ்மையில இருந்து வெளியில வர முடியல. கேளுங்க, கோபி ஆலு பராட்டாவை செய்யறதுக்கு நிறைய செலவாகுது. நீங்க ஒரு வேலை செய்யுங்க, நீங்க சாதா பராட்டாவை வித்து பாருங்க. இதால நம்மளுக்கு செலவும் கம்மியாகும், லாபமும் நிறைய கிடைக்கும். இல்லை, நான் அப்படி பண்ண மாட்டேன். சாதாரண பரோட்டா சாப்பிட யாரும் விரும்ப மாட்டாங்க. அப்பா கோபி ஆலு பரோட்டாவை தான் செஞ்சு வித்துக்கிட்டு இருந்தாரு. அதனால நானும் அதையே தான் செய்ய போறேன். கௌரவ் கிட்ட விதவிதமான கஸ்டமர்ஸ் இருந்தாங்க. அவங்களுக்கு விதவிதமான டிமாண்ட்ஸும் இருந்தது. அட அண்ணன், பரோட்டா மட்டும் இல்லை, கோபி ஆலுவையும் கொஞ்சம் அதிகமாக வச்சு கொடுங்க. அப்புறம் எனக்கு பரோட்டா கூட காய்கறி வேணும். எனக்கு பரோட்டா கூட ஊறுகாய் வச்சு கொடுண்ணா. எனக்கு பரோட்டா கூட தயிர் வச்சு கொடு. கௌரவ் சில வாட்டி அவரோட கஸ்டமர்ஸோட டிமாண்ட்ஸை கேட்டு வெறுத்து போயிட்டு இருப்பாரு. ஒருவேளை உங்களுக்கு பரோட்டா கூட காய்கறி வேணும்னா நீங்கள் தனியாக பணம் கொடுக்கணும். என்னால் தனியாக பணம் கொடுக்க முடியாது. பார்த்தீங்களாப்பா, பார்த்தீங்களா, இந்த கௌரவ் காய்கறிக்கு தனியாக பணம் கேட்குறா. வாங்க வாங்க, நாம் யாரும் இந்த கடையில் சாப்பிட வேணாம். அட ஒரு நிமிஷம், நீங்கள் எங்கே போகிறீங்க? கொஞ்சம் பொறுங்க. ஒரு நாள் கௌரவ் ரொம்பவே மனசுடைஞ்சு போய் வீட்டுக்கு வந்தான். என்னாச்சு? வர வர கஸ்டம்ஸ் வர்றது கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டே போகுது. ஜனங்களுக்கு பணம் கொடுக்க விருப்பம் இல்லை. ஆனால் தயிர், ஊறுகாய், காய்கறி, ஆலு எல்லாமே கேட்குறாங்க. வாங்க எங்கேயாவது சுற்றி பார்க்க போகலாம், கொஞ்சம் மூடு கூட ஃப்ரெஷ் ஆகிடும். நம்மக்கிட்ட டூரிஸ்ட் பிளேஸுக்கு போகிற அளவுக்கு எந்த பணமும் கிடையாது. அதனால் முன்னாடியே வீட்டுக்கு நம்ம போகலாம். கௌரவ் சுற்றி பார்க்கறதுக்கு மாமியாரோட ஊருக்கு போனாரு. அது ஒரு கிராமம்.
வழியில கௌரவ்க்கும் கௌரவோட மனைவிக்கு ரொம்ப தாகம் எடுத்தது. அவங்களுக்கு எங்கிருந்தோ நீர்வீழ்ச்சியோட சத்தம் கேட்டது. இந்த அருவியோட சத்தம் கிழக்கு திசையிலிருந்து வருது. கௌரவும் அவரோட மனைவியும் கிழக்கு பக்கம் போனாங்க. அவங்களுக்கு புதர்களுக்கு பின்னாடி நீர்வீழ்ச்சி தென்பட்டது. இந்த அருவி பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. கௌரவும் கௌரவோட மனைவியும் தண்ணியை குடிச்சு அவங்களோட தாகத்தை தீர்த்துக்கிட்டாங்க. அதோடவே கை காலையும் கழுவிக்கிட்டாங்க. அவங்க அந்த இடத்துல இருந்து கிளம்புறப்போ யாரோ வழியில துடிச்சிட்டு இருக்கிற மாதிரி ஒரு குரல் அவங்களுக்கு கேட்டது. இந்த சத்தம் நீர்வீழ்ச்சிக்கு பின்னாடில இருந்து வருது. அருவிக்கு உள்ள நான் குதிச்சு பார்க்கணும். அப்போதான் அங்க என்ன இருக்குன்னு நமக்கு தெரியும். ஆனா நீர்வீழ்ச்சிக்குள்ள நுழையிறது ஆபத்தா கூட இருக்கலாம்ல. இது ஏதாவது டிராப்பா கூட இருக்கலாம்ல. அப்பதான் நீர்வீழ்ச்சியில இருந்து ஒரு குரல் கேட்டது. நான் எதுக்காகவும் இங்கே வலை வீசல. என்ன காப்பாத்துங்க. நான் ஒரு சாமியார். என்னை இங்கிருந்து விடுதலை பண்ணுங்க. நான் கண்டிப்பாக அந்த அருவிக்குள்ளே போய் பார்க்க போகிறேன். ஒருவேளை நான் அதுக்குள்ளே மாட்டிக்கிட்டா என்ன மாதிரி யாராவது உதவி செய்வாங்கன்னு எதிர்பார்ப்பேன் இல்லையா? கௌரவ் நீர்வீழ்ச்சிக்குள்ள போனான். அங்க பார்த்தா ஒரு முனிவர் முள்ளால இருக்கிற ஒரு தூணுக்கு கட்டப்பட்டு இருந்தாரு. அவரோட முதுகுல இருந்து ரத்தம் வழிஞ்சுக்கிட்டு இருந்தது. நீங்கள் யாரு? இங்கே எப்படி மாட்டிக்கிட்டீங்க? நான் உன்கிட்ட எல்லாத்தையும் சொல்கிறேன். முதல்ல என்னை விடுதலை பண்ணு. கௌரவ் அந்த கட்டுகளை அவுத்தாரு. முனிவர் விடுதலை அடைஞ்சாரு. உனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நான் ஒரு சாமியார். என்கிட்ட சில சக்திகள் இருக்கு. மனுஷனோட விருப்பம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு என்னால் நிறைவேற்ற முடியும். ஜனங்க என்னுடைய சக்தியை தவறாக பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. நான் அவங்களோட பேச்சை ஒத்துக்காத போது என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்து இந்த மாதிரி அடித்து வச்சுட்டாங்க. ஒருவேளை உங்ககிட்ட உண்மையிலேயே சக்தி இருக்குது அப்படின்னா நீங்கள் ஏன் அதை பயன்படுத்தி வெளியே வரல? நான் என்னுடைய சக்திகளை எனக்காக எப்போவுமே பயன்படுத்தக்கூடாது. சரிங்க சாமி, அப்போ நான் கிளம்புறேன். நான் என்னுடைய மாமியார் வீட்டுக்கு போகணும். ரொம்ப லேட் ஆகுது. அரே, நீ ஏன் வெறும் கையை வீசிக்கிட்டு போகிற? நீ எனக்கு உதவி செஞ்சுருக்க. நான் இப்போ உனக்கு உதவி செய்ய விருப்பப்படுறேன். ஒரு வேளை உனக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா அதை கேளு. இல்லை சுவாமி, நான் என்னுடைய வாழ்க்கையில் கடினமாக உழைச்சி சம்பாதிக்கணும்னு நினைக்கிறேன். கௌரவ் சொன்னதை கேட்டு முனிவர் சந்தோஷப்பட்டாரு. அவரு மனசுக்குள்ளேயே கௌரவ்க்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு. கௌரவ் மாமியாரோட ஊர்ல இருந்து திரும்ப வந்ததுக்கு அப்புறம் அவரு திரும்ப அவரோட கோபி ஆலு பராட்டா பிசினஸ ஆரம்பிச்சாரு. வாங்க வாங்க, சூடான சுவையான ஆலு கோபி பரோட்டாவை சாப்பிடுங்க. வாங்க ஐயா வாங்க. கஸ்டமர்ஸ் திரும்ப அவங்களோட டிமாண்ட்ஸை கேட்க ஆரம்பிச்சாங்க. அட இங்க பாருப்பா, பரோட்டா கூட காய்கறியே வேணும். ஆனா காய்கறி இல்லைங்க. அப்பதான் திடீர்னு அந்த ஆளோட பராட்டால இருந்து பொரியல் வெளியில வந்தது. எனக்கு பரோட்டா கூட தயிர் வேணும். என்கிட்ட தயிர் இல்லையே. ஆனா திடீர்னு அந்த கஸ்டமரோட பராட்டால இருந்து தயிர் வெளியில வந்தது. எனக்கு பரோட்டா கூட ஊறுகாய் வேணுப்பா. ஆனா என்கிட்ட ஊறுகாய் இல்லையே. அப்பதான் மூணாவது கஸ்டமரோட பிளேட்ல பராட்டால இருந்து ஊறுகாய் வெளியில வந்தது. அங்க இருக்கிறவங்க எல்லாரோட மூளையும் குழம்பிடுச்சு. அட இங்க என்ன நடக்குது? நான் இவங்க 3 பேருக்கு ஊறுகாய் தயிர் காய்கறி கொடுக்கலையே. ஆனா இது எல்லாமே அவங்கவுங்க பிளேட்ல எப்படி வந்துச்சு? அப்பதான் கௌரவ் இதுக்கு முன்னாடி நீர்வீழ்ச்சி கிட்ட காப்பாத்தின அதே முனிவர் அந்த இடத்துக்கு வந்தாரு. இங்க பாருப்பா, 2 பரோட்டா கொடுப்பா. தயிர் ஊறுகாய் காய்கறியே கொடு. இப்படி சொல்லிட்டு முனிவர் மறைஞ்சு போயிட்டாரு. இந்த அற்புதங்கள் எல்லாம் அந்த முனிவரால தான் நடக்குதுன்னு கௌரவ்க்கு இப்ப புரிய வந்தது. கௌதமோட வண்டி கிட்ட கஸ்டமர்ஸ் கூட்டம் கூட்டமா நின்னுட்டு இருந்தாங்க. எல்லாருமே பராட்டா சாப்பிடறதுக்காக வந்தாங்க. அவங்க பராட்டா கூட பொரியல் தயிர் ஊறுகாய் இப்படி அவங்க எது கேட்டாலும் அது அந்த பராட்டால இருந்து வெளியில வந்து அவங்களோட பிளேட்ல வந்துரும். கௌரவ் நேர்மையா பராட்டாக்கான காசு மட்டும் வாங்கிக்கிட்டு இருந்தாரு. சில நாட்கள்லயே கௌரவ் பெரிய பணக்காரர் ஆயிட்டாரு. கௌரவ் எல்லார்கிட்டயும் நடந்த உண்மைய சொன்னாரு. அதாவது ஒரு முனிவரால தான் இந்த அற்புதங்கள் நடக்குதுன்னு சொன்னாரு. அவரை தான் கௌரவ் நீர்வீழ்ச்சி பின்னாடி கைதா இருக்கும்போது விடுவிச்சாரு. அப்புறம் அந்த முனிவர் அந்த நீர்வீழ்ச்சி கிட்டயே உட்கார்ந்து தவம் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. கௌரவ்க்கு பக்கத்திலேயே தீபக்ன்ட்டு ஒருத்தன் பராட்டா தள்ளு வண்டியை வச்சிட்டு இருந்தான். அவனும் பராட்டாவை தான் வித்துட்டு இருந்தான். அவன் என்ன நினைச்சானா, அவனும் அந்த முனிவர் கிட்ட இருந்து ஆசீர்வாதத்தை வாங்கினா கௌரவ் மாதிரியே பணக்காரனா மாறலான்னு நினைச்சான். தீபக் கௌரவ் கிட்ட பேச்சு கொடுத்து பேச்சு வாக்குலயே அந்த முனிவர் எந்த இடத்துல இருக்காருன்னு தெரிஞ்சுக்கிட்டான். தீபக் துப்பாக்கிய புடிச்சுக்கிட்டு அந்த முனிவர் கிட்ட போனான். நீ யாருப்பா? இங்க என்ன பண்ற? வாய மூடு. என் பேரு தீபக். நான் கௌரவோட கடைக்கு பக்கத்துல கடை வச்சிருக்க. நீ அவனுக்கு வரம் கொடுத்து ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட. நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க. கௌரவ் நிஜமாவே ரொம்ப நல்ல பையன்.
நான் உனக்கு எந்த ஒரு வரமும் கொடுக்கல. எப்போவுமே நல்லா இரு அப்படின்னு நான் உனக்கு ஆசீர்வாதம் பண்ணேன். என்கிட்ட சும்மா அதிகமாக பேசாத கிழவா. ஒழுங்கு மரியாதையாக எனக்கும் அந்த மாதிரி வரம் கொடு. அப்படி இல்லைன்னா இப்போவே உன்னை கொன்று போட்டுருவேன். அந்த மாதிரி எல்லாம் யாராலையும் ஆசீர்வாதம் பண்ண முடியாதுப்பா. நீ சொன்னா கேட்க மாட்ட போல. தீபக் முனிவரோட கழுத்தை பிடிச்சுக்கிட்டான். அவன் அவரோட கழுத்தை நசுக்கிக்கிட்டே இப்படி சொன்னான். உடனே ஆசீர்வாதம் பண்ணு, இல்லைனா உன் உயிரை எடுத்துடுவ. சரி, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். அடுத்த நாள் தீபக் ரொம்பவே சந்தோஷமா அவனோட பிசினஸ ஆரம்பிச்சான். தீபக் கஸ்டமர்ஸோட பிளேட்ல பராட்டாவை வச்சு கொடுத்தப்போ அந்த பிளேட்ல பராட்டா மேல பாம்புகள் இருந்தது. தீபக் கஸ்டமர்ஸோட பிளேட்ல எத்தனை வாட்டி பராட்டாவை வச்சாலும் எல்லா வாட்டியும் பாம்புகள் தான் வந்தது. கஸ்டமர்ஸ் தீபக் கிட்ட இருந்து பராட்டாவை வாங்குறதே நிறுத்திட்டாங்க. எல்லா கஸ்டமர்ஸும் கௌரவ் கிட்ட இருந்து தான் பராட்டாவை வாங்கிக்கிட்டு இருந்தாங்க. கௌரவ் கஸ்டமர்ஸோட கூட்டம் ரொம்பவே கூடிச்சுன்ற விஷயத்த கவனிச்சான். அதனால 2 வேலைக்காரங்களை வச்சுக்கிட்டு கௌரவ் ஒரு ரெஸ்டாரண்ட்டை ஓபன் பண்ணாரு. இப்படி தன்னோட நேர்மை அப்புறம் உழைப்பினால பிசினஸ்ல முன்னேறி ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்தாரு. தாரா சிங் தன்னோட கிராமத்துல வண்டி கடையில ஆலு பரோட்டா வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாரு. வாங்க வாங்க, சுத்தமான டால்டா நெய்யில் செஞ்ச பரோட்டாவை சாப்பிடுங்க. மீர்கஞ்சோட உருளைக்கிழங்கு, கிஷன்கஞ்சோட மாவு, டேஸ்ட் பண்ணி பாருங்க தாராவோட பரோட்டா. தாராவோட வண்டி கடையில எப்ப பார்த்தாலும் கூட்டம் இருந்துகிட்டே இருக்கும். தாராவும் ஸ்வேதாவும் ஆலு பரோட்டா வியாபாரம் பண்ணித்தான் நல்ல சம்பாதிக்க ஆரம்பிச்சாங்க. அவங்களோட பொண்ணு மீனா அந்த கிராமத்திலேயே ஒரு பெரிய ஸ்கூல்ல படிச்சிட்டு இருந்தா. ஒரு நாள் ராத்திரி தாராவோட குடும்பம் தூங்கிக்கிட்டு இருக்கும்போது அப்ப திடீர்னு யாரோ அவங்க வீட்டு கதவை தட்டினாங்க. ராத்திரி 12 மணி ஆகுது. இந்த நேரத்துல யாரா இருக்கும்? நான் இப்போ போய் பார்த்துட்டு வரேன். தாரா கதவை திறந்தாரு. அப்ப அவர் பார்த்தாரு, அவருடைய ஒண்ணு விட்ட தம்பி ஆகாஷ் நின்னுட்டு இருந்தாரு. என்னாச்சு ஆகாஷ், இந்த ராத்திரியில் எதுக்காக வந்திருக்க? தாரா அண்ணன், என்னோட மனைவிக்கு திடீர்னு உடம்பு சரியில்லை. உங்களால் ஒரு 1500 ரூபா கொடுத்து எனக்கு உதவி பண்ண முடியுமா? கண்டிப்பா. நீ இங்கே ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ண, நான் உங்கள் பணத்தை சீக்கிரமாக கொடுத்துருவேன். நீ பணத்தை கொடுக்கறதுலாம் அப்புறம் பார்த்துக்கலாம். முதல்ல உன் மனைவியோட உடல்நிலையை சரியாக்கிறத பாரு. தாராவோட ஒண்ணு விட்ட தம்பி ஆகாஷ் தாராவை பார்த்து ரொம்பவே பொறாமப்படுவாரு. ஆனா உதவிக்காக எப்பவும் அவரை தேடிதான் அவரு வருவாரு. டாக்டரை போய் பார்த்ததுமே ஆகாஷ் தன்னோட கோவத்தை தன்னோட மனைவி மாதுரி மேல காட்டினாரு. இன்னைக்கு உன்னால நான் மறுபடியும் அந்த மோசமான தாரா கிட்ட போக வேண்டியதாயிடுச்சு. நீ மட்டும் நல்லா இருந்தனா நான் மறுபடியும் போய் அந்த தாரா கிட்ட கை நீட்ட வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. நீங்க எதுக்கு தாரா அண்ணாவை பத்தி அப்படியெல்லாம் நினைக்கிறீங்க? அவருக்கு கொஞ்சம் கூட திமிரு கிடையாது. இன்னைக்கு எனக்கு உடம்பு சரியில்லைன்னு உடனே நீங்க இப்படி கத்துறீங்க. இதுக்கு நீங்க அவர்கிட்ட போய் பணம் கேட்டிருக்க வேண்டாம்ல. தாரா அண்ணன் உங்களுக்கு எத்தனையோ தடவை பணம் கொடுத்துருக்காரு. ஆனா நீங்க அவர்கிட்ட வாங்கின பணத்தை இது வரைக்கும் திருப்பி கொடுத்ததே இல்ல. அப்படி இருந்தும் அவர் உங்களை எதுவும் சொல்றது இல்ல. உங்க அண்ணனையும் அண்ணியையும் நீங்க மதிக்க கத்துக்கணும். நீ உன் வாய்க்கு வந்தபடி என்ன வேணா பேசு. அவனோட பணக்காரத்தனத்தை என்கிட்ட காட்டுறான்ல, அதனால என்ன அவமானப்படுத்திட்டு இருக்கான். அவர் பணக்காரர் தான். அவர் பணக்காரத்தனத்தை காட்டுறதா நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களே, அதுதான் பிரம்ம. நீங்க ஏழையா இருக்கிறதுனால அவர் பணக்காரா இருக்காருன்னு நினைச்சு பொறாமப்படுறீங்க. எதுக்கு நீங்க கஷ்டப்பட்டு ஒரு இடத்துல வேலை செய்ய மாட்டேங்கிறீங்க? அப்படி அந்த கடவுள் விருப்பப்பட்டா நீங்களும் என்னைக்காவது ஒரு நாள் பணக்காரரா ஆவீங்க. ஆகாஷ் எங்க போய் வேலை செஞ்சாலும் சிடு சிடுனே இருந்துட்டு இருப்பாரு. மனசார அவர் எந்த ஒரு வேலையும் பார்க்க மாட்டாரு. எந்த இடத்துலயும் 1 வருஷத்துக்கு மேல அவர் எந்த வேலையும் செஞ்சது கிடையாது. ஒரு நாள் ஆகாஷ் முகத்தை தொங்க போட்டுக்கிட்டு வீட்டுக்கு போனாரு. அப்ப மாதுரி அவர்கிட்ட சொன்னா, இன்னைக்கும் உங்களோட வேலை போயிடுச்சு போல இருக்கு. நான் சொல்றதை கேளுங்க, பேசாம நீங்க உங்க தாரா அண்ணாவை போய் பாருங்க. அவர் தன்னோட ஆலு பரோட்டா கடையில நிச்சயமா உங்களுக்கு ஏதாவது ஒரு வேலை கொடுப்பாரு. தாரா என்னை எப்பவும் வேலையில வைக்கவே மாட்டான். ஒரு தடவை தான் அவரை போய் பாருங்களேன். ஆகாஷ் தாராவை பார்க்க போனாரு. வா வா ஆகாஷ், ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறேன். ஒருவேளை உனக்கு பசிச்சதுன்னா ஆலு பரோட்டா தரேன், சாப்பிடு. உன்னோட அண்ணி ரொம்ப பாசமாக செஞ்சிருக்கா. என்னோட வேலை போயிடுச்சு, அதனால நான் வேலை தேடிட்டு இருக்கேன். உங்ககிட்ட எனக்கு ஏதாவது வேலை இருக்குமா? இந்த வண்டி கடையோட வேலையை நானும் ஸ்வேதாவும் சேர்ந்து பார்த்துக்கிறோம். ஒரு வேளை நீயும் எங்கள் கூட சேர்ந்து வேலை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன்னா நான் ஒரு வேலை பண்ணுறேன். நான் ஒரு ரெஸ்டாரண்ட் திறந்துடுறேன். ஆமா, அதுவும் சரிதான். நம்ம கஸ்டமர்ஸ் எல்லாம் இங்க வந்து நிக்கிறாங்க. அப்படி ரெஸ்டாரண்ட் இருந்ததுன்னா கஸ்டமர்ஸும் நிம்மதியா உட்காந்து ஆலு பரோட்டா சாப்பிடலாம் இல்லைங்களா? அன்னைக்கு ஆகாஷ் ரொம்ப கோவத்தோட வீட்டுக்கு திரும்பி போனாரு. என்ன ஆச்சு? நீங்க ஏன் இவ்வளோ கோவமா இருக்கீங்க? வேலை எதுவும் கிடைக்கலையா? வேலை கிடைச்சிடுச்சு,
ஆனால் என்னால் அந்த தாரா மறுபடியும் பணக்காரனாக போகிறான். நான் அங்கே போன உடனே அவங்க 2 பேரும் சேர்ந்து ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிட்டாங்க. இதுல என்னங்க தப்பு இருக்கு? உங்களுக்கும் பணம் கிடைக்கும்ல. நீ எனக்கு சொல்லித் தராத எது சரி எது தப்புன்னு. ஆகாஷ் தாரா கூட வேலை பார்க்க ஆரம்பிச்சாரு. தாரா ஆகாஷ்க்கு தினமும் 500 ரூபாய் பணம் கொடுப்பாரு. ஆனா ஆகாஷோட பார்வை தாராவோட சம்பாத்தியத்துல இருந்தது. அவன் மட்டும் எல்லா பணத்தையும் எடுத்துகிட்டு போயிடுறான். ஆனால் எனக்கு தினமும் 500 ரூபாய் தான் கொடுக்குறான். கஷ்டப்பட்டு எல்லா வேலையும் செய்யறது நான், ஆனால் குலாப் ஜாமுன் சாப்பிட்றது அவங்க. ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணும். தாராவோட ரெஸ்டாரண்ட்டுக்கு மங்கள் சிங்னு பேர் கொண்ட சுத்த சைவமான ஒரு கஸ்டமர் வந்தாரு. அவர் தாராவோட பழைய கஸ்டமர். வாங்க வாங்க மங்கள் அண்ணன், உட்காருங்க. நான் உங்களுக்கு உடனே பரோட்டா கொண்டு வர சொல்கிறேன். அட ஆகாஷ், சீக்கிரமாக மங்கள் அண்ணனுக்கு பிளேட் கொண்டு வா. ஆகாஷ் யாருக்கும் தெரியாம மங்கள் சிங்கோட பரோட்டால கொஞ்சம் நான்வெஜ் பீஸை போட்டுட்டாரு. மங்கள் அந்த பரோட்டாவை சாப்பிட்டதும் அவருக்கு தெரிஞ்சு போயிடுச்சு, அதாவது அந்த பரோட்டால நான்வெஜ் இருக்குன்னு. மங்கள் சிங் துடிச்சு எழுந்தாரு. இந்த ஆலு பரோட்டாவில் நான்வெஜ் எப்படி வந்துச்சு? மங்கள் சிங்கே ஏமாத்துறீங்களா? அது எனக்கு தெரியாது. நான் கஸ்டமர்களுக்கு பரோட்டாவை சர்வ் பண்ணுவேன், அவ்வளோதான். பரோட்டா செய்கிற வேலையை தாரானனும் ஸ்வேதா அண்ணியும் தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. என்னாச்சு தாரா, நீ பரோட்டாவில் நான்வெஜ்ஜை சேர்த்து எங்களோட நம்பிக்கையை ஏமாத்திட்டு இருக்கியா? இப்போவே நான் உன்னோட ரெஸ்டாரண்ட்டை மூடி இந்த கிராமத்தை விட்டு வெளியே துரத்துறேன் பாரு. மங்கள் சிங் அந்த கிராமத்திலேயே பணக்கார ஆளு. அவரு கிராம தலைவரை போய் பார்த்து பேசி தாராவோட குடும்பத்தை கிராமத்தை விட்டே வெளியில் அனுப்பிட்டாங்க. இன்னைக்கு தான் சந்தோஷமாக இருக்குது. இனிமே நான் கிராமத்தில் என்னோட ஆலு பரோட்டாவை தான் விற்பேன். அப்புறம் பெரிய பணக்காரன் ஆயிடுவேன். ஆகாஷ் அந்த கிராமத்துல ஆலு பரோட்டா வண்டி கடையை போட ஆரம்பிச்சாரு. அங்க தாரா, ஸ்வேதா அப்புறம் அவருடைய பொண்ணு காட்டு வழியா இன்னொரு கிராமத்துக்கு போய்கிட்டு இருந்தாங்க. தாராவோட குடும்பம் ரொம்பவே சோர்ந்து போயிடுச்சு. ஸ்வேதா தேம்பி தேம்பி அழ ஆரம்பிச்சா. அழாத ஸ்வேதா, இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையில் கஷ்டம்னு எழுதியிருக்கு. நாளைக்கு நல்லது நடக்கும். ஆனா இப்ப நாம எங்கெங்க போறது? அப்புறம் எப்படி வியாபாரமோ இல்ல வேலையோ பார்க்க முடியும்? நாம நம்ம வீட்டையும் கூட வித்துட்டோம். நம்ம முன்னாடி நடந்து போய்கிட்டே இருக்கணும். அடுத்து கிராமம் வர வரைக்கும் நடந்து போயே தான் ஆகணும். தாராவோட குடும்பம் காட்டுல வழி தடுமாறிட்டாங்க. இந்த காடு முடிகிற மாதிரியே தெரியலையேங்க. அநேகமா நம்ம வழி தடுமாறிட்டோம் போல இருக்கு. திடீர்னு அவங்களுக்கு தண்ணி ஓடுற சத்தம் கேட்டது. 3 பேரும் அந்த தண்ணியோட சத்தத்தை நோக்கி ஒரு நதி கிட்ட போய் சேர்ந்தாங்க. அவங்க பார்த்தபோது அந்த நதியில ஆலு பரோட்டா மிதந்துக்கிட்டு இருந்தது. தாரா அந்த நதியோட தண்ணியை குடிச்சாரு. அப்புறம் அந்த பரோட்டாவை சாப்பிட்டு பார்த்தாரு. இது பெரிய அற்புதம் தான். நதியோட தண்ணி சில்லுன்னு இருக்கு, ஆனால் பரோட்டா சூடாக இருக்கு. இந்த இடத்துல எந்த ஒரு மனுஷங்களையும் காணுமே. அப்படின்னா முதல்ல இந்த நதியை கண்டுபிடிச்சது நாம தான் போல இருக்கு. நம்ம கிட்ட வியாபாரம் ஆரம்பிக்கிறதுக்கான பொருளாதாரம் கிடையாது. அப்படி நாம இந்த பரோட்டாவை வித்தோம்னா அது எவ்வளவு நல்லா இருக்கும். சரியா சொன்னேன். இனிமே நமக்கு ஒரு கிராமம் மட்டும் கிடைச்சா போதும். பல கிலோமீட்டர் தூரம் போனதுக்கு அப்புறம் அவங்க பேசன்பூர்னு ஒரு கிராமத்துக்கு போய் சேர்ந்துட்டாங்க. ஆரம்பத்துல அவங்க ஒரு குடிசையில தான் இருந்தாங்க. தாரா தினமும் ராத்திரியில அந்த பரோட்டா நதிக்கு போயிடுவாரு. அப்புறம் அங்கிருந்து நிறைய பரோட்டாவை கொண்டு வருவாரு. அப்புறம் அதை அவர் கிராமத்துல வியாபாரம் பண்ணாரு. நதி பரோட்டாவோட அற்புதம் என்னன்னா அது கெட்டே போகாம இருக்கும். மெல்ல மெல்ல தாராவோட பொருளாதார நிலைமை சரியாயிடுச்சு. அப்புறம் அவரு ஒரு வீட்டை வாங்கினாரு. இப்ப அங்க ஆகாஷும் ஏழையா இல்ல. அவர் அங்க பரோட்டா வித்து ஒரு மோட்டார் சைக்கிளை வாங்கினாரு. இன்னைக்கு கிராமத்தில் ஒரு ஆள் என்கிட்ட சொன்னாரு, தாராவும் ஸ்வேதாவும் பேசன்பூர் கிராமத்தில் இருக்காங்களாம். நாளைக்கு அவங்கள பார்க்கறதுக்கு போகிறேன். அப்புறம் அந்த ஏழைங்களுக்கு என்னோட புது மோட்டார் சைக்கிளை காமிச்சிட்டு வர போகிறேன். மறுநாள் ஆகாஷ் பேசன்பூர் கிராமத்துக்கு போனாரு. அவர் அங்கே ஒரு ஆளுக்கிட்ட கேட்டாரு, இங்கே பாருங்கண்ணே, இங்கே தாராவோட வீடு எங்கே இருக்கு? அந்த ஆலு பரோட்டா தாராவோட வீடு பக்கத்தில் தான் இருக்கு. ஆகாஷ் அங்க தாரா ஒரு பெரிய வீட்டில் இருக்கிறத கவனிச்சாரு. அவருடைய ஆர்வம் எல்லாம் அப்படியே குறைஞ்சு போச்சு. அவர் தாராவோட வீட்டுக்கு போனாரு. அட ஆகாஷ், இவ்வளோ வருஷம் கழிச்சு எங்களை பார்க்க வந்திருக்க. நாங்கள் உனக்காக எவ்வளோ நாள் காத்துட்டு இருந்தோம் தெரியுமா? அப்புறம் சொல்லு, வீட்டில் எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? நான் எல்லாம் ஓகே தான். தாரான்னு நீங்கள் இவ்வளோ சீக்கிரமாக எப்படி பணக்காரரானீங்க? நீ எங்கள் வீட்டில் ஒருத்தன்றதுனால உங்ககிட்ட சொல்லலான்னு நினைக்கிறேன். அது எங்களுக்கு ஒரு ஆலு பரோட்டாவோட நதி கிடச்சிருக்கு. அந்த நதியிலேருந்து நான் இந்த கிராமத்துக்கு பரோட்டாக்களை கொண்டு வரேன். அப்புறம் கிராமத்தில் 4 ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கேன். அதில் தான் அந்த பரோட்டாக்களை விற்கிறேன். நீங்கள் அந்த நதியை எனக்கும் காட்ட முடியுமா? கண்டிப்பா, என் கூட வா. தாரா ஆகாஷை அந்த பரோட்டா நதிக்கு கூட்டிட்டு போனாரு. இது உண்மையாகவே அற்புதம் தான்.
அதில் முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த நதியிலேருந்து கிடைக்கிற பரோட்டாவை எவ்வளோ நாள் வச்சிருந்தாலும் அது கெடவே மாட்டேங்குது. உனக்கும் வேணும்னா நீயும் இந்த நதியிலேருந்து பரோட்டாக்களை கொண்டு போய் உன்னோட கிராமத்தில் விற்கலாம். ஆகாஷ் தன்னோட வீட்டுக்கு திரும்பி வந்தாரு. என்ன ஆச்சு? நீங்க ஏன் இவ்வளோ கோவமா இருக்கீங்க? தாரா அண்ணாவை உங்களால பார்க்க முடியலையா? நீ வாயை மூடு, என்னை குழப்பிட்டு இருக்காத. தாராவுக்கு மாய ஆலு பரோட்டா நதி கிடச்சிருக்கு. ஆனால் நான் இங்கே கஷ்டப்பட்டு பைத்தியம் மாதிரி உழைச்சிட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டு கொஞ்சமாக ப்ராஃபிட் பார்க்குறேன். ஆனால் அங்கே தாரா ஒரு கஷ்டமும் பட மாட்டேங்கிறான். எந்த ஒரு முதலீடும் போடாமல் அவனுக்கு நிறைய ப்ராஃபிட் கிடச்சிக்கிட்டு இருக்கு. அதனால அவன் இப்போ என்னை விட பெரிய பணக்காரனாக மாறிட்டான். தாரா அண்ணனை பார்த்து பொறாமப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நீங்களும் அந்த நதியிலேருந்து பரோட்டா கொண்டு வரலாம்ல. தாரா அண்ணன் அங்கேருந்து பரோட்டா எடுக்கக்கூடாதுன்னு உங்ககிட்ட சொன்னாரா என்ன? இல்லை, அவர் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லலை. ஆனால் நான் சீக்கிரமாகவே தாரா விட பெரிய பணக்காரனாக மாறணும். தாரா 4 ரெஸ்டாரண்ட் திறந்துருக்கானா நான் 10 ரெஸ்டாரண்ட் திறக்கணும். கிராமத்தில் மட்டும் இல்லை, சிட்டிலையும் திறக்கணும். அப்புறம் எல்லா ரெஸ்டாரண்ட்லேயும் பரோட்டாவை சப்ளை பண்ணுவேன். மறுநாள் ஆகாஷ் தாரா கிட்ட போய் என்ன சொன்னாருன்னா, தாரா அண்ணன், நான் அந்த நதி பரோட்டாவில் ஒரு அணையை கட்டலான்னு இருக்கேன். நதி ஓடிக்கிட்டே இருக்கிறதுனால எல்லா பரோட்டாவும் வீணாகுது. அதை சேகரிக்கிறது கஷ்டமாக இருக்கு. நான் அணையை கட்டி தண்ணியை நிறுத்திடுவேன். அப்புறம் நிறைய பரோட்டாக்களை ஒன்றா சேகரிப்பேன். அப்படி பண்ணுறதுக்கு எந்த அவசியமும் இல்லை. நதியோட தண்ணி ஒரே இடத்துல இருந்தால் அது நல்லது கிடையாதுன்னு தான் தோணுது. அணை கட்ட வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. அப்புறம் நீ எப்படி அணையை கட்டுவ? நான் தனியாகவே அந்த அணையை கட்டிடுவேன். ஆகாஷ் தாரா சொன்னதை எதையுமே கேட்கல. அவர் நதியில் ஒரு ஹெவியான டேமை கட்டினாரு. ஆகாஷ் பரோட்டாவை சேகரிக்க ஆரம்பிச்சாரு. ஒரு நாள் ஆகாஷ் நதியில இருந்து பரோட்டாவை எடுத்துட்டு இருந்த போது அங்க இருந்த டேம்ல அதிகமான தண்ணீர் சேர்ந்ததுனால டேம் உடைஞ்சிருச்சு. அப்புறம் ஆகாஷ் நதியில அடிச்சுக்கிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் அவரை பத்தின எந்த விவரமும் தெரியல. இதுக்கு தான் சொல்லுவாங்க, ஒரு மனுஷனுக்கு கொஞ்சம் கிடைச்சாலே அவன் சந்தோஷப்படணும். அதிகமா பேராசைப்பட்டோன்னா அது நல்லதுக்கு கிடையாது.